எப்போ ஒரே மாதிரி இட்லி தோசையாக செய்யாதீங்க. இப்படி புதுசாக சுவையாக செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியை தண்ணியில் 2 முறை அலசிட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டு எடுத்திங்கன்னா போதும், பச்சரிசி ஊறிடும். இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு அரிசி எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதோட ஒரு கப் அளவுக்கு கொஞ்சம் புளிப்பான தயிராக சேர்த்து அரைச்சி எடுத்து மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இதோட அரை கப் அளவுக்கு ரவையும் சேர்த்துக்கங்க. கூடவே உப்பும் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்கங்க. இதோட தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு குட்டி கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடானதும் கடுகு, சீரகம், பொடியாக கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து மாவில் சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் சோடாப்பு சேர்த்து மாவை நல்லா கொஞ்சம் இட்லி மாவு பார்த்துக்கு கலந்து எடுத்துக்கங்க. கலந்து எடுத்த மாவை இது மாதிரி ரவுண்டு பிளேட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு ஊற்றி டேப் பண்ணிக்கங்க. இப்போ இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கங்க. இதே நீங்கள் இட்லி பாத்திரம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்துட்டு வெளியே எடுத்து வச்சு லைட்டாக ஆறுனதும் வேணுன்ற சைஸில் சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணி எடுத்து சுட சுட பரிமாறலாம். நல்ல பஞ்சு போல் சாஃப்டான இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இட்லி தோசைக்கு